நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். மக்கட்பேறு. மகன் தந்தைக்காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லெனும் சொல். விளக்கம். மகன் தன் தந்தைக்கு செய்யத்தக்க கைமாறு இவன் தந்தை இவனை மகனாக பெற என்ன தவம் செய்தானோ என்று பிறர் புகழ்ந்து சொல்லும் சொல்லாகும். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு, விரைவில் அமைச்சர்கள் பதவியேற்பு. நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு காரைக்கால் பேரளமிடையே பயணிகள் ரயில் இயக்கம். பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி வரவேற்ற பொதுமக்கள். திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைவதற்கு காங்கிரசாருடனான கூட்டணி குழப்பமே காரணம். எதிர்க்கட்சி தலைவர் நாஜிம் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சட்டசபையில் எம்எல்ஏக்கள் பதவியேற்பு. தற்காலிக சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதுவை சட்டசபை தேர்தல் முடிவுகள் கடந்த 4ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட என்ஆர் காங்கிரஸ் 12, பாஜக 4, அதிமுக 1, லாஜக 1 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. திமுக 5, காங்கிரஸ் 1, தாவேகா கூட்டணி 3, சுயேட்சை 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றன. கடந்த 13ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முதலமைச்சராக ரங்கசாமி பொறுப்பேற்றார். அவருடன் பாஜகவை சேர்ந்த நமச்சிவாயம், என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர். தேர்தலில் மங்களம், தட்டாஞ்சாவடி என 2 தொகுதிகளில் போட்டியிட்டு ரங்கசாமி வெற்றி பெற்றிருந்தார். இதில் தட்டாஞ்சாவடி தொகுதி எம்எல்ஏ பதவியை ரங்கசாமி கடந்த 17ஆம் தேதி ராஜினாமா செய்தார். அவரது ராஜினாமாவை சட்டமன்ற செயலகம் ஏற்று தட்டாஞ்சாவடி தொகுதியை காலியிடமாக அறிவித்தது. இதனிடையே தற்காலிக சபாநாயகராக அன்பழகன் நியமிக்கப்பட்டார். கடந்த 18ஆம் தேதி தற்காலிக சபாநாயகர் அன்பழகனுக்கு கவர்னர் மாளிகையில் நடந்த விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட 28 எம்எல்ஏக்கள் பதவியேற்க சட்டசபை இன்று கூடியது. காலை 9:37 மணிக்கு சபையை தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் குரலை வாசித்து தொடங்கி உரையாற்றினார். தொடர்ந்து சட்டமன்ற செயலர் தயாளன், கவர்னர் கைலாஷ்நாதன் தற்காலிக சபாநாயகராக அன்பழகனை நியமித்த உத்தரவை வாசித்தனர். பின்னர் தற்காலிகமான சபாநாயகர் அன்பழகன் உறுப்பினர்கள் பதவியேற்கும் நடைமுறைகளை கூறினார். இதையடுத்து முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ், எம்எல்ஏக்கள் சிவக்கொழுந்து, ராஜவேலு, நாஜிம், திருமுருகன், ஜான்குமார், நேரு, ஆறுமுகம், கார்த்திகேயன், செந்தில்குமார், வையாபுரி மணிகண்டன், ராஜசேகர், மீனாட்சி சுந்தரம், அசோக் குமார், அழகானந்தம், கார்த்திகேயன், ஜோஸ் சார்லஸ் மார்டின், மீனாட்சி சுந்தரம், மோகன்தாஸ், டாக்டர் நாராயணசாமி, ராமு, ரவிக்குமார், செந்தில் கவுண்டர், விக்னேஷ் கண்ணன், டாக்டர் விக்னேஸ்வரன் ஆகியோர் வரிசைப்படி உறுதிமொழியை வாசித்து பதவியேற்றனர். எம்எல்ஏக்களுக்கு தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதுவை சட்டமன்றத்தில் புதிதாக தேர்வான எம்எல்ஏக்கள் உறுதிமொழியை வாசித்து பதவியேற்றனர். அப்பொழுது நேரு எம்எல்ஏ உறுதிமொழியை வாசித்த பொழுது அதில் இல்லாத ஒரு வரியை குறிப்பிட்டு பேசினார். இதனை தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் சபை குறிப்பில் இருந்து நீக்கினார். புதுவை சட்டமன்றத்தில் இன்று நடந்த எம்எல்ஏ பதவியேற்பு விழாவில் திருப்புவனை தொகுதி எம்எல்ஏ சாய் சரவணகுமார் பங்கேற்கவில்லை. அவர் மற்றொரு நாளில் சபாநாயகர் அறையில் பதவியேற்பார். புதுவை சட்டமன்ற கேலரியில் எம்எல்ஏக்கள் பதவியேற்பை காண அவர்களது குடும்பத்தினர் வந்திருந்தனர். கேலரி அறை சிறிது என்பதால்
குடும்பத்தினர் அனைவரும் ஒரே நேரத்தில் உட்கார முடியாது. இதனால் அந்தந்த எம்எல்ஏக்கள் பதவியேற்கும் பொழுது அவர்களது குடும்பத்தினர் வந்து அமர்ந்து பார்த்தனர். இதனால் கேலரியில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தலையிட்டு சபை காவலர்களை அமைதிப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டார். இதேபோல பாகூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பிரெஞ்சு மொழியில் பதவியேற்பதாக தெரிவித்தார். அதனை தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் மறுத்த காரணத்தினால் மலையாள மொழியில் உறுதிமொழியை வாசித்து பதவியேற்றார். புதுச்சேரியில் இந்த முறை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைவுக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணியில் ஏற்பட்ட குழப்பம்தான் காரணம் என்றும் தாவேகா எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல என திமுக சட்டமன்ற குழு தலைவர் நாஜிம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி இன்று சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்றது. 28 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதில் திமுக சார்பில் தேர்தலில் வெற்றி பெற்ற 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இதில் பாகூர் தொகுதியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பிரெஞ்சு மொழியில் பதவியேற்று கொள்ள வேண்டும் என கேட்டார். ஆனால் சட்டப்பேரவை செயலர் தயாளன் பிரெஞ்சு மொழியில் உறுதிமொழி வாசிக்க நடைமுறை இல்லை என தெரிவித்ததை அடுத்து அவர் மலையாளத்தில் உறுதிமொழி வாசித்தார். இதற்கு திமுக கட்சி சட்டமன்ற குழு தலைவர் நாஜிம் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரி மாநிலத்தில் பிரெஞ்சு மொழி அகற்றப்படும் என்ற அச்சம் இருந்ததால்தான் அவர் பிரெஞ்சு பதவி ஏற்பு செய்ய வேண்டும் என கேட்டார். பிரெஞ்சு மொழி நல்ல மொழி, அதனை காப்பாற்ற நாங்கள் உள்ளோம். தொடர்ந்து பிரெஞ்சு மொழி சட்டமன்றத்தில் ஒலிக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். முன்மொழி கொள்கையில் தொடர்ந்து திமுக சார்பில் எங்கள் எதிர்ப்பினை நாங்கள் தெரிவித்துக் கொண்டுதான் இருப்போம் என தெரிவித்தார். தொடர்ந்து அமைச்சரவை தாமதம் மற்றும் சட்டமன்ற தேர்தலில் திமுக உறுப்பினர்கள் குறைந்தது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம், அமைச்சரவையில் தாமதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது முதலமைச்சர் கடமை. தாமதமாவதினால் பல்வேறு வதந்திகள் வரத்தான் செய்யும், அது இயல்பு. விரைவில் சபாநாயகரை தேர்ந்தெடுத்து சபையை கூட்ட வேண்டும். மேலும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைவிற்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஏற்பட்ட குழப்பம்தான் காரணம். அதில்தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை நாங்கள் எழுந்திருக்கின்றோம். வருங்காலங்களில் அதிக இடங்களில் திமுக புதுச்சேரியில் வெற்றி பெறும். தாவேகா எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல என தெரிவித்தார். புதுச்சேரி குடும்ப தலைவிகளுக்கு 2500 ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைப்பு. புதுவை மாநிலத்தில் 2021 பொறுப்பேற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தியது. இந்த உதவித்தொகை தேர்தல் நெருக்கத்தில் 2500 உயர்த்தி அறிவிக்கப்பட்டது. தேர்தலுக்கு முன்பாக பிப்ரவரி, மார்ச் ஆகிய 2 மாத உதவித்தொகையாக 5000 ரூபாய் குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. முதலமைச்சராக ரங்கசாமி கடந்த 13ஆம் தேதி பதவியேற்றார். அவர் பதவியேற்ற பின் ஏற்கனவே உயர்த்திய குடும்ப தலைவிகளுக்கான உதவித்தொகையை 2500 ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுத்தார். அதன்படி சிவப்பு ரேஷன் அட்டை வைத்துள்ள 65000 குடும்ப தலைவிகளுக்கு வங்கி கணக்கில் நேற்று முதல் இந்த தொகை வரவு வைக்கப்பட்டு வருகிறது. மஞ்சள் ரேஷன் கார்டுகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்திருந்தார். இந்த தொகையையும் வழங்க வேண்டும் என பெண்கள் வலியுறுத்தி வருகின்றனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு தேர்வில் 96.47% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ஆளுநர் முதல்வர் வாழ்த்து. 2025-26 கல்வியாண்டிற்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. சென்னை கோட்டூர்புரம் அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிட்டார். தமிழகத்தில் 12467 பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய 8,21,105 மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். இதனால் பொதுத் தேர்வில் 94.31% பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். வழக்கம் போல் மாணவிகள் தேர்ச்சி விகிதம் அதிகம். 96.47% மாணவிகளும் 92.15% மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் தமிழில் 34, ஆங்கிலத்தில் 94, கணக்கில் 3194, அறிவியலில்
10,476, சமூக அறிவியலில் 3,336 ஆகியோர் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். இதில் புதுச்சேரியில் 98.03% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் தனியார் பள்ளிகளில் தேர்ச்சி விழுக்காடு 97.83% இருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 4,230 மாணவர்களும் 3,851 மாணவிகளும் ஆக மொத்தம் 8,081 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இன்று வெளியான இந்த தேர்தல் முடிவுகளின்படி தனியார் பள்ளிகளில் பயின்ற 7,906 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் 4,100 மாணவர்களும் 3,806 மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரியில் மாணவர்கள் 3,750 பேரும் மாணவிகள் 3,311 பேரும் என மொத்தம் 7,061 பேர் தேர்வு எழுதினர். இதில் 6,922 பேர் தேர்ச்சி பெற்று தேர்ச்சி சதவீதம் 98.03 ஆக உள்ளது. காரைக்கால் பகுதியில் மாணவர்கள் 481 மாணவிகள் 540 பேர் என மொத்தம் 1,020 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இதில் 984 பேர் தேர்ச்சி பெற்று தேர்ச்சி சதவீதம் மாநில அளவில் 96.47% உள்ளது. இவர்களுக்கு ஆளுநர் மற்றும் முதல்வர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் வாழ்த்தினர். கோட்டக்குப்பத்தில் நடந்த ரவுடி கொலையில் 6 பேரை கைது செய்த போலீசார் கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்ததில் பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள கூனிமேடுகுப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்தன் மகன் சிவகுரு. இவருக்கு வயது 37. பிரபல ரவுடியான இவர் பல்வேறு வழக்குகள் இவர் மீது உள்ளது. கடந்த 16ஆம் தேதி இரவு கீழ்புத்துப்பட்டு அடுத்த கங்கை நகர் அடர்ந்த காட்டுப்பகுதியில் நண்பர்களுடன் மது அருந்திய பொழுது ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்து தப்பிவிட்டது. இதுகுறித்து கோட்டக்குப்பம் போலீசார் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் தலைமையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் கூனிமேடு பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் மற்றும் பொக்க கார்த்திக் தலைமையிலான கும்பல் சிவகுருவை கொலை செய்தது தெரியவந்தது. இந்த கொலை சம்பந்தமாக கூனிமேடு பகுதியைச் சேர்ந்த பிச்சாண்டி மகன் 27 வயதான பிரகாஷ், கீழ்புத்துப்பட்டு அனிச்சங்குப்பத்து பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் மகன் 23 வயதான பார்த்திபன், கூனிமேடு குப்பம் பகுதியைச் சேர்ந்த முருகன் மகன் 23 வயதான ஜான்சன், குணசேகர் மகன் 31 வயதான கலைவாணன், முருகன் மகன் 24 வயதான முகுந்தன், செந்தில்குமார் மகன் 26 வயதான பொக்கை கார்த்திக் ஆகிய 6 பேரை கைது செய்து விசாரணை நடத்தினர். அதில் கடந்த மார்ச் மாதம் கூனிமேடு கடற்கரையில் நடந்த மாசிமக திருவிழாவில் கொலையான சிவகுரு, அதே பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் மற்றும் கார்த்தி என்கிற பொக்க கார்த்தி ஆகியோருடன் ஏற்பட்ட தகராறில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அதேபோல கடந்த 13ஆம் தேதி கூனிமேடு பகுதியில் நடந்த கிரிக்கெட் போட்டியில் சிவகுரு பிரகாஷை தாக்கியுள்ளார். கடந்த வாரம் நடந்த கார்த்திக் என்கிற பொக்க கார்த்திக் மகள் பிறந்தநாள் நிகழ்ச்சியின் சிவகுரு தரப்பினர் பொக்க கார்த்திக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதேபோல இந்த கொலைகள் தொடர்புடைய 6 பேரையும் ரவுடி சிவகுரு அடிக்கடி தகராறு செய்து தாக்கியுள்ளார். சமீப காலமாக இவர்களுடன் சிவகுரு தொடர்ந்து பிரச்சனையில் ஈடுபட்டு வருவதாலும் கொலை மிரட்டல் விடுவதாலும் கைது செய்யப்பட்ட 6 பேரும் முந்திக் கொண்டு சிவகுருவை கொலை செய்ய திட்டமிட்டது தெரியவந்தது. கொலையாளிகளிடம் 2 மோட்டார் சைக்கிள், கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள், செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட 6 பேரையும் வானூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி விழுப்புரம் சிறையில் அடைத்தனர். 40 ஆண்டுகளுக்கு பிறகு காரைக்கால் பேரளம் ரயில் தடத்தில் பயணிகள் ரயில் இயக்கம். பாஜக சார்பில் இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம். காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு பேரளம் வழியாக இயக்கப்பட்டு வந்த பயணிகள் ரயில் சேவை பல்வேறு காரணங்களால் நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழித்தடத்தில் பயணிகள் ரயிலை மீண்டும் இயக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு காரைக்கால் பேரளம் ரயில் பாதை விரிவுபடுத்தப்பட்டு புதிய அகலப்பாதை அமைக்கப்பட்டு சோதனை ஓட்டம் செய்து தரம் சோதிக்கப்பட்டு சரக்கு ரயில் இயக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று காரைக்கால் பேரளம் வழியாக மயிலாடுதுறை செல்லும் பயணிகள் ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இதனை வரவேற்கும் வகையில் பல்வேறு தரப்பினரும் ஆங்காங்கே இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடினர். இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் கோவில்பத்து பகுதியில் பாஜக மாவட்ட தலைவர் முருகதாஸ் தலைமையில் ஏராளமான பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் பயணிகள் ரயில் சேவையை வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியில் மாநில செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள்.
புதுவை தமிழ் சங்கத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவிப்பு. புதுவை தமிழ் சங்கம் தலைவர் முனைவர் முத்து தலைமையில் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக துணைவேந்தர் மோகன் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்தார். புதுவை தமிழ் சங்கத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் குழு நிகழ்ச்சி மாதந்தோறும் 20ஆம் தேதி நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்விற்கு புதுவை தமிழ் சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமை தாங்கினார். செயலர் சீனு மோகன்தாஸ் வரவேற்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் மோகன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வினை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற தமிழறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் திருக்குறள் புத்தகம் வழங்கினார். பங்கேற்ற அனைவருக்கும் திருக்குறள் கூறினார்கள். சிறப்பு விருந்தினர் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக துணைவேந்தர் மோகன், புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து பொன்னாடை அணிவித்து பாராட்டினார். உடன் புதுவை தமிழ்ச்சங்க பொருளாளர் அருள்செல்வம், துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, பேராசிரியர்கள் செல்வராஜ், பழனிவேல், பிரெஞ்சு பேராசிரியர் ஆனந்த் வடிவேலு, பொறிஞர் பாலசுப்ரமணியன், ஆட்சி குழு உறுப்பினர்கள் ராஜா, தமிழ் மாமணி, உசேன், சுரேஷ்குமார், சிவச்சந்திரன், ஆனந்தராசன், முனைவர் பாரதி, கலாம், விருட்சம் ராஜா, முனைவர் ரேகா, ஓவியர் சம்பத், நீசு, ஆடிட்டர் கோவிந்தராஜன், மருத்துவர் தமிழ்வாணன், காவல் அதிகாரி ஓய்வு இளங்கோவன் மற்றும் தமிழறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்று சிறப்பித்தனர். நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி திராவிடர் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். திமுக அமைப்பாளர் சிவா பங்கேற்பு. இந்தியா முழுவதும் மருத்துவ படிப்புகள் சேர்க்கைக்கான நீட் தேர்வை முற்றிலுமாக ரத்து செய்யக்கோரி புதுச்சேரி மாநில திராவிட கழகம் சார்பில் நேற்று மாலை கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. திராவிட கழக மாநில தலைவர் சிவ வீரமணி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் அன்பரசன் வரவேற்றார். பகுத்தறிவாளர் கழக அமைப்பாளர் ரஞ்சித் குமார், திராவிட கழக மாவட்ட காப்பாளர்கள் சடகோபன், ராசு, பொதுக்குழு உறுப்பினர்கள் விலாசினி, ராசு, அறிவழகன், பழனி உள்ளிட்டோர் முன்னிலையில் வகித்தனர். திராவிட கழக பொதுச் செயலாளர் துரை சந்திரசேகரன் தொடக்க உரையாற்ற, புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா கண்டன உரையாற்றினார். தொடர்ந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், விக்னேஷ் கண்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ராமச்சந்திரன், விசிக முதன்மை செயலாளர் அரிமா தமிழன், மதிமுக அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கன், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாநில செயலாளர் முகமது உமர் ஃபரூக், எஸ்டிபிஐ மாநில தலைவர் அப்துல்லா ஆகியோர் உரையாற்றினார்கள். இதில் திமுக மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன், பொதுக்குழு உறுப்பினர்கள் தங்கவேலு, வேலன், அமுதா குமார், தொகுதி செயலாளர் சக்திவேல், நடராஜன், மாணவர் அணி அமைப்பாளர் மணிமாறன், மகளிர் அணி அமைப்பாளர் காயத்ரி, வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் பரிமளம், சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் முகிலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இந்தியா முழுவதும் நீட் தேர்வை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. பாரிஸ் அந்நிய வேத போதக சபையின் 250ஆம் ஆண்டு நிறைவு விழா காரைக்காலில் வரும் 26ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. பாரிஸ் அந்நிய வேத போதக சபை என்பது 17ஆம் நூற்றாண்டில் பிரான்சிஸ் நிறுவப்பட்ட ஒரு கத்தோலிக்க மறைப்பணி அமைப்பாகும். ஆசிய நாடுகளில் கிறிஸ்துவத்தை பரப்புவதற்காகவும் உள்ளூர் குருக்களை உருவாக்குவதற்காகவும் இந்த சபை உருவாக்கப்பட்டது. போர்த்துகீசியர்களின் ஆதிக்கத்தை தவிர்ப்பதற்காக 17ஆம் நூற்றாண்டில் இந்த சபையின் குருக்கள் தரை மார்க்கமாக பாரசீகம் மற்றும் இந்தியா வழியாக ஆசியாவை அடைந்தனர். தமிழ்நாட்டில் 18ஆம் நூற்றாண்டில் புதுச்சேரியை மையமாக கொண்டு தமிழகத்தில் தீவிரமாக செயல்பட தொடங்கினர். இயேசு சபை குருக்களுக்கு பிறகு புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இவர்கள் திருச்சபை பணிகளை மேற்கொண்டனர். ஆன்மீக பணி மட்டுமின்றி தமிழ் மற்றும் பிற ஆசிய மொழிகளில் அகராதிகள், இலக்கண நூல்கள் மற்றும் வேத போதனைகளை எழுதினர். பல புதிய தேவாலயங்களை பிரெஞ்சு கோதிக் கட்டிடக்கலை பாணியில் கட்ட பங்களித்துள்ளனர். இந்த நிலையில் பாரிஸ் அந்நிய வேத போதக சபையின் 250ஆம் ஆண்டு நிறைவடைந்ததை அடுத்து அதனை நினைவுகூரும் வகையிலும் கொண்டாடும் வகையிலும் காரைக்கால் புனித தேற்றறிவு அன்னை ஆலயத்தில் வரும் 26ஆம் தேதி பாரிஸ் அந்நிய வேத போதக சபையின் 250ஆம் ஆண்டு நிறைவு விழா நடைபெற உள்ளதாக மாவட்ட பங்கு குரு பால் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் கடலூர், புதுச்சேரி மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் பங்கேற்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சி நாளன்று கொடி அணிவகுப்பு மற்றும் கொடியேற்றம், அதனைத் தொடர்ந்து பாரிஸ் அந்நிய வேத போதக சபை குறித்த கருத்தரங்கம், அதனைத் தொடர்ந்து காரைக்கால், புதுச்சேரியில் பணியாற்றிய குருக்களின் வரலாறு என மொத்தம் 250 ஆண்டு கால வரலாற்றை நினைவுகூரும் வகையில் இந்நிகழ்வு நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன்
முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகள் குறித்து விவசாயிகள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதியில் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் இன்று திருநள்ளாறு பகுதியில் உள்ள தமது அலுவலகத்தில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் விவசாயிகளை சந்தித்து வாய்க்கால்கள், வடிகால்கள் தூர்வாருவது சம்பந்தமாக ஆலோசனை மேற்கொண்டார். இதில் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட அம்பகரத்தூர், சேத்தூர், செல்லூர், கருக்கங்குடி, திருநள்ளாறு, அத்திப்படுகை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர். அப்பொழுது கோவிந்தராஜன், தங்கவேலு, பிரான்சிஸ் சேவியர் உள்ளிட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விவசாயிகளின் கேள்விகளுக்கு பதிலளித்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் விவசாயிகளின் கோரிக்கைகளை விரைந்து முடிக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும், பாலம் உள்ளிட்ட பெரிய திட்டங்கள் விரைவில் நிறைவேற்றப்பட உள்ளதாகவும், விவசாயிகளின் பிரதான கோரிக்கையான வாய்க்கால் மற்றும் வடிகால் விரைவில் முறையாக தூர்வாரப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். கரியமாணிக்கம் அங்கன்வாடி மையத்தில் நெட்டப்பாக்கம் சுகாதாரத்துறை சார்பில் நடந்த மருத்துவ முகாமில் டாக்டர் முகுந்தி ஏழுமலை தலைமை தாங்கினார். மருத்துவ குழுவினர் சுகாதார மேற்பார்வையாளர் வெங்கடேசன் தலைமையில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் செவிலியர்கள் லலிதா, பூங்குழலி, மைதிலி, மருத்துவ உதவியாளர்கள் மற்றும் ஆஷா பணியாளர்கள், மகளிர் மற்றும் குண்டியல் மேம்பாட்டுத்துறை அலுவலர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். பொதுமக்களுக்கு இரத்த அழுத்தம், சர்க்கரை, நுரையீரல், மார்பு புகைப்படம் ஆகிய பரிசோதனைகள் செய்யப்பட்டது. இதில் நோயினால் பாதிக்கப்பட்டோருக்கு தகுந்த ஆலோசனை வழங்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக அறிவுறுத்தப்பட்டது. இந்த முகாமில் கரியமாணிக்கம், பூந்தோட்டம், நெசவாளர் குடியிருப்பு, மேட்டுத்தெரு ஆகிய பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு, விரைவில் அமைச்சர்கள் பதவியேற்பு. நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு காரைக்கால் பேரளமிடையே பயணிகள் ரயில் இயக்கம். பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி வரவேற்ற பொதுமக்கள். திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைவதற்கு காங்கிரசாருடனான கூட்டணி குழப்பமே காரணம். எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.